கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல கடவுளை சீக்கிரமாக அடைஞ்சணுன்ற நினைப்பே தப்பு. அப்படி அது இல்லை, அப்படி அது இல்லை. கம்முனே பயிற்சி பண்ணிட்டா சீக்கிரமாக அஞ்சிடுவீங்க. கடவுளை அடையணும்னு பயிற்சி பண்ணால் அடையவே மாட்டீங்க. அதனால் எப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் என் குரு ஏதோ சொன்னார் நான் செய்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாக ஆகிடுவீங்க. இது நடக்குமா அது நடக்குமா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னா ஆகும். விதை போட்டிங்க முளைச்சிரும், நோண்டி நோண்டி பார்த்துருந்தா முளைக்காது. அம்மா அதில் இந்த மருந்து போடுவான் அந்த மருந்து போடுவான்ட்டு. எங்கள் சொந்தக்காரர் மாமா ஒருத்தர், அவங்க பையன் பாட்டிலோடு தெரியாமல் சாப்பிட்டாரு, பீஸ் உள்ளே போயிடுச்சு. 10 டாக்டரு 5 ஊசி செத்துட்டான். குழந்தை செத்துச்சு. பணம் இருக்குன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணார், அங்கங்கே போய் அதிகபட்சமான ப்ரெஷரு இது யூரியா நேற்று போய் ஒரு மரத்துக்கு ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க, கறிடும். அப்படி தானே? நீங்களே சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றீங்கன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை. வெயிட் லிஃப்ட் தனியாக தூக்குறாருன்னு கிட்னி வச்சிச்சு. அப்போ பயிற்சின்னா அப்படி தான். அப்போனா நிறைய செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. என் பயிற்சி எவ்வளோ வேணால் செய்யலாம், கடவுள் அடைத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னும் எவ்வளோ வேணால் செய்யலாம், அஞ்சிருவீங்க. இப்போது நான் நிறைய செஞ்சால் அஞ்சிருவேன்னா அடைய மாட்டீங்க. நிறைய செய்யலாம், ஒன்றும் ஆகாது. என்னுடைய பயிற்சியை எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி யூரியா கொட்டின மாதிரிலாம் அது ஆகாது. நீங்கள் எவ்வளோ பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியமாகவும் மனது திடமாகவும் நல்லாவும் இருப்பீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நீங்கள் சொன்னீங்களே என்னவோ கடவுள் அஞ்சிருவோனான்ட்டு, அது சாத்தியம் இல்லை. ஏன் பயிற்சி செய்யாதவங்களே சில பேர் கடவுளை அஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். குழந்தைய இருக்கும்போதே நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, கடவுளோட தான் இருந்தீங்க. உங்கள் கண்கள் வெறுமையை பார்த்துது. குழந்தைங்க இமைக்கிறதுல நீங்கள் போய் இப்பவும் பார்க்கலாம். பைத்தியமாயிட்டு பேர் கூட நீங்கள் வெறுமையை சந்திக்கலாம் போகிறீங்க. ஏன்னா மூளை ரொம்ப சிவியராகி உள்ளே சிந்திக்க போகிறீங்க, வெளியே பார்க்க போகிறதே இல்லை. ஞானம் மஞ்சாலும் அதே மாதிரி தான் ஆக போகிறீங்க. ஸோ இந்த 3 பேர் கண் இமைக்கிறது இல்லை அதிகமாக. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், கடவுள் டார்கெட் பண்ணி பயிற்சி பண்ண, அதர்வைஸ் நீங்கள் பக்தியோட பயிற்சி பண்ணிக்கலாம். கடவுள் அடையத்துக்காக இல்லை, ஒரு நல்ல பயிற்சி இதை செஞ்சால் நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி சாப்பாடு சாப்பிட்றீங்க அது கண்ணு மூக்குக்காக தான் மாறுது. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குது. ஆரோக்கியம் இல்லாத சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற பலன் கிடைக்குது. பேதியாகுது, இல்லை வாந்தி வருது, டைட்டீரியா, ஏதோ ஒன்று கரும்பு, நிறைய வியாதிகள்லாம் வரும். அப்போ இந்த பயிற்சி செஞ்சால் வியாதியெல்லாம் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம். எத்தனை முறை செய்யலாம், எவ்வளோனா செய்யலாம். டைம் எக்ஸ்டெண்டு உங்கள் இஷ்டம், உங்கள் டைம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ. எல்லாத்தையுமே பயிற்சியின் போதே சொல்லி வச்சுக்கிறேன், ரகசியன்ட்டு. இது பப்ளிக்கில் இந்த மாதிரி கேட்கறது இது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, இது பப்ளிக்கிலாமே சொல்கிற விஷயந்தான். அளவு எவ்வளோனா செய்யலாம். 2 முறை தான் 3 முறை தான் இல்லை, எத்தனை முறைனாலும் செய்யலாம். எப்போதுமே என்னுடைய பயிற்சியை செஞ்சுனே இருக்கலாம், கொண்டாட்டமாக செஞ்சுனே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கூடாது, பார்த்துருவேனான்னு மட்டும் பண்ணவே கூடாது. பாவம். நீங்கள் ஒரு ஊர் இலக்கு வந்துடுமான்னு நீங்கள் நந்தினீங்கன்னா கால் வலிக்கும். ஜாலியாக நந்துன்னு உப்புன்னு போயினே இருந்தீங்கன்னா ஊர் வந்துட்டுருக்கோம், கால் வலிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பயிற்சியை சாதாரணமாக செஞ்சுருந்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருவீங்க. எப்போ அனுபவிப்பேன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, ஏமாத்திடுவீங்க. நான் அனுபவிச்சிட்டேன்னு வர போய் சொல்லிடுவீங்க. அம்மா நடிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க, மனம் பேதளிச்சிடும், தப்பாக போய்டும். அதனால் நீங்கள் அந்த இலக்கை விட்டுருங்க, கம்முனே பயிற்சி பண்ணுங்கள். கட்டாயம் இறைவனை அடைவீங்க. நடந்தால் ஊர் வரும், பயிற்சி செஞ்சால் கடவுள் தெரிஞ்சிடும். 2வது நீங்கள் தெரிய கட்டி விட அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. கடவுள் விட்டு நீங்கள் வெளியெல்லாம் போகல, எப்போதும் நீங்கள் வெட்ட வெளிக்குள்ளே தான் இருக்கிறீங்க, கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. பார்க்குறதுனால பெரிய வித்தியாசம்னா அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்க்க கட்டி அங்கே தான் இருக்கிறீங்க, அங்கே தான் இருக்கிறீங்க. பயிற்சியை உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து புலன்களை எல்லாம் விழிப்படைய செஞ்சு வெளிச்ச உடம்பை வளர்த்து உங்களுக்கு சொர்க்கத்தை புரிய வச்சு இறைவனோடு இருக்கிறதுக்கு ஐக்கியமாகறதுக்கு வழிவகுத்து தரும். அதனால் அப்போறன்றதை விட்டு கம்பெனி பண்ணால் சீக்கிரமாக நீங்கள் அடையலாம். இப்போ கூட சொல்கிறேன், சீக்கிரமாக அடையணுன்ட்டு திரும்பவும் செய்யக்கூடாது. இவ்வளோ சொல்லிட்டு சீக்கிரமாக அடையலான்னு சொன்னேன்ல, நான் சீக்கிரமாக அடையலான்றதுக்கு, ஆர்வப்படுத்துறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு. அதனால் அளவுலாம் தப்பு இல்லை, எவ்வளோ வேணால் செய்யலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும்.
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.